வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடைபெறுது. ஓகேங்களா? ஓகே, இதை சார்ந்த அறிவுரைகளை டிஎன்பிஎஸ்சி வழங்கியிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த தேர்வை எழுதக்கூடிய மொத்த தேர்வர்கள் 5,53,634 பேர் எழுதுகிறாங்க. இதில் தமிழை விருப்ப பாடமாக எடுத்தவர்கள் எத்தனை பேர்னா 4,47,421 பேர் எழுதியிருக்காங்க. அதே ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்தவர்களோட எண்ணிக்கை 1,06,213 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மொத்தம் 5,50,000 பேர் பக்கம் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தோட அனைத்து மாவட்டங்களிலும் 1905 தேர்வு கூடங்களில் தேர்வர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா முற்பகல் தேர்வர்கள் அந்த தேர்வுக்கான நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு 9 மணிக்கு முன்னரே செல்ல வேண்டும். ஓகேங்களா? சப்போஸ் 9 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா தேர்வு கூடத்தில் அனுமதிக்க மாட்டோம், தேர்வு கூடத்தில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா போன முறையாக குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தேர்வர்களாக லேட்டாக போனாங்க. போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் 2 நிமிஷம் லேட்டு 3 நிமிஷம் லேட்டு என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ்லாம் ஏற்பட்டது. ஓகேங்களா? அதனால் டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா 9 மணிக்கு முன்னரே நீங்கள் வந்துடணும். நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்ட மாதிரி 9 மணிக்குள்ளரே நீங்கள் வந்துடணும். நீங்கள் சப்போஸ் 9 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் தேர்வர்கள் ஷார்ப்பாக ஒரு 9 மணிக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இதோடைய பிடிஎஃப் நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த தகவல் சொல்லத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.